மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hello children, how are you? The previous class we have learned something about the notes. Especially we have discussed about leave note, right? At that time I mentioned something like we have to avoid some words, right? You should avoid the following. What are these? Can't, don't. The can't, I can't come, I don't come போன்ற விஷயங்களை நாங்கள் பாவிக்க கூடாது என்று சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். can't, don't போன்ற சொல்லுகளை நாங்கள் பாவிக்க கூடாது. அதாவது உதாரணம், I can't attend the class. என்னால் வர முடியாது என்று நாங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. I don't attend, நான் பங்கு பெற்ற கூடாது. ரைட்? அப்ப இப்படியான can't, don't தவிர்த்துத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன்னா unable, can't, don't பதிலாக நாங்கள் பாவிக்கக்கூடிய நல்ல சொல்லு unable. அதே நேரம் இந்த come and go. I can't come to the class. Go to the hospital. Right? அப்ப இதுக்கு பதிலாக என்ன பாவிக்கலாம்? கம், இதுகளுக்கு நாங்கள் attend பாவிக்கலாம். இங்கே கோவுக்கு பதிலாக visit பாவிக்கலாம். அல்லது my grandfather and I have to visit to the hospital or have to see the doctor. ஏதோ ஒன்றை நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம். ரைட்? இப்போ give. அப்போ இங்கே give அண்டு வரைக்குள்ள give me a day leave இப்படி கேட்கலாமா? ஒரு நாள் லீவு தான் ஆகும். கேட்குறது அவ்வளோ பொருத்தமாக இல்லை. சரிதா? அப்போ அப்படி கேட்குறது அவ்வளோ பொருத்தமாக இல்லை. அப்போ நாங்கள் இதுக்கு பதிலாக என்ன பாவிக்கிறோம்? அப்போ நாங்கள் பாவிக்கக்கூடிய சொல்லுங்கள் unable. I am unable to attend the class. I am unable to attend the practice. ஏதோ attend to the practice. ஏதோ ஒன்று. அடுத்தது visit. இந்த கோவுக்கு பதிலாக I have to visit the hospital to see my grandma. Give. அப்ப giveக்கு பதிலாக please. அப்ப இந்த giveக்கு please give என்று சொல்லி கேட்கலாம். அதை விட please grant me a day leave. Please allow me to get a leave. ஏதோ ஒன்றை நாங்கள் பாவிக்கிறோம். இவ்வளவு நாங்கள் அன்றைக்கு படித்தோம். இதுக்கு முந்தினதோ படிச்சுட்டோம். ரைட்? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம். நாட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அப்போ நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் என்ன லீவு கேட்டு எழுதுகிற இன்ஃபர்மேஷன் நாட். இது இன்ஃபர்மேஷனுக்கான நாட். அப்போ இது என்ன இன்ஃபர்மேஷனுக்கான நோட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இது ஒரு தகவலை பரிமாற்றுவார். இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு இப்போ நீங்கள் எஸ்எம்எஸில் அனுப்புகிறோம். நீங்கள் என்ன அனுப்புவீங்க? நாளைக்கு அங்கே ஃபுட்பால் மேட்ச் வந்து இருக்கான், இல்லை நாளைக்கு டியூஷன் நடக்காது, இல்லை சார் ஸ்பெஷல் கிளாஸ் போடுறேன்னு சொன்னேன். இப்படியான தகவல்களை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. அப்போ இது இன்ஃபர்மேஷன். இல்லை ஒரு ட்ராமா ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்கு, இல்லை ஒரு ட்ராமா ஷோ ஒன்று இருக்கு, இல்லை ஒரு மியூசிக்கல் ஷோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு மெசேஜை நீங்கள் பாஸ் பண்ணி. ரைட்? அப்போ இப்போ நாங்கள் பார்ப்போம். அப்போ இது ஒரு சிச்சுவேஷன் ஒன்று உங்களுக்கு தந்துருக்கு. சரிதானே? இது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வாழ்க்கையில் அல்ல எக்ஸாமில் சம்மந்தப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். You and your friend are staying in a room. One day, friend has gone out, but his phone was on his bed. At that time, his father called. You received that call for your friend.
இதுதான் சிச்சுவேஷன். ஃப்ரெண்ட் வந்து சார்ஜில் போட்டாரோ என்னவோ நடந்துட்டுது. அவர் அந்த ஃபோனை வச்சுட்டு போட்டார். அவரோட ஃபாதர் எடுத்திருக்கிறார். யுவர் ஃப்ரெண்ட் அப்போ மெசேஜ் என்ன? இந்த மெசேஜ் இதுதான். உங்களுக்கு கேள்வி இதுதான். கேள்வி இதுதான் மெசேஜ். Your friend's father will come tomorrow with your friend's college fee and clothes for him. So your friend has to receive his father at Ford railway station in the evening. இது அடுத்த சிச்சுவேஷன். உங்களோட கேள்விக்குரிய ஒரு மெசேஜ் இங்கே தரப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவு மெசேஜையும் நீங்கள் உள்ளடக்க வேணும் உங்களுடைய நோட்டில். You have to leave from the room for your project works, so you won't meet your friend. நாளைக்கு வரப்போற நீங்கள் அந்த ரூமாலே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கோ என்னவோ போறீர்கள். ஸோ you are unable to meet your friend. Right. அப்போ இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு ஃபியூச்சர்லையும் எப்படி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீர்கள், பக்கத்து டேபிளுக்கு, அல்லது நீங்கள் ஒரு ஆஃபீஸருக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிறீர்கள். அப்போ அப்படி இருக்கிற நேரங்களில் அவைக்கு வர மெசேஜஸை நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் அந்த ரிசீவ் பண்ணுற டெலிஃபோன் மெசேஜஸை நீங்கள் என்ன நோட்ஸாக மாற்றி அவனுடைய ஃபேக்டரிக்கு கொடுக்க வேண்டும். அப்போ நீங்கள் இங்கே வலிக்கிட போகிறீங்க, அவசரம் வலிக்கிட வண்டி இருக்கு, உங்களோட குரூப் எல்லாம் உங்களோட டீம் வலிக்கிட போகுது, ஃப்ரெண்டை சந்திக்க மாட்டீங்க. ஆனால் ஃப்ரெண்டுடைய அப்பா நாளைக்கு வர போகிறார். அப்போ இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கு. அப்போ இது உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த மெசேஜை எப்படி கன்வே பண்ண போறீங்க, எப்படி கொடுக்க போறீங்க, இதுதான் இப்போ கேள்வி. ரைட். அப்போ இது சிச்சுவேஷன், இது அதுக்குரிய உங்களுக்குரிய க்ளூ என்ன விஷயம். அப்போ இது மெசேஜ், இங்கே நீங்கள் உங்களுடைய நிலைமை. அப்போ இப்போ ஹவு கேன் யூ பாஸ் திஸ் மெசேஜ், எப்படி இந்த தகவலை வழங்க போகிறீங்க. மெசேஜ் நோட், இன்ஃபர்மேஷன் நோட். அப்போ இப்போ நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க எப்படி ஒரு நோட் எழுதுறது. அப்போ அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் இப்போ எழுத போகிறோம். அப்போ யூ ஷுட் இன்க்ளூட் த ஃபாலோயிங் திங்ஸ். அப்போ எக்ஸாமில் இந்த எக்ஸாம்களில் இது கேட்கப்படும். இல்லை என்றாலும் நீங்களும் கொண்ட லைஃப்பில் இந்த நோட்டில் என்னென்ன விஷயத்தை இன்க்ளூட் பண்ண வேணும். முக்கியமாக வாட் என்ன, அதுதான் மிக முக்கியம். நீங்கள் ஒன்று எழுதுறீர்கள் என்றால் அதுல purpose. What is the purpose of this note? Right. What? When? எப்ப? Where? எங்க? யார்? எப்படி? அப்ப பாரு. இந்த 5 விஷயம் முக்கியமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம். ரைட். இந்த 5 விஷயமும் உங்களோட நோட்டில் வர வேண்டும். Who, what, when, where, how. அப்ப நாங்கள் பார்த்த சிச்சுவேஷனுக்கு பார்த்தோம்டா, யார் மெசேஜ் அனுப்பினது? ஃபாதர். ஏன் அனுப்பினவர்? என்ன விஷயம்? அவர் வாரார் காலேஜ் ஃபீயோடையும் க்ளோத்ஸோடையும். வேர் எங்க வாரார்? ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாரார். எப்ப வாரார்? நாளை. இவர் என்ன செய்யணும்? ஹவ். அங்க ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அவரை பிக்கப் பண்ணும். ரைட். அப்ப இவ்வளவு விஷயமும் அந்த நோட்ல உள்ளடங்கிய ஆக வேண்டும். அப்ப நாங்கள் வழக்கமாக போடுறது உடனடியாகவே போட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் டேட். யாருக்கு? டு ஹூம் மாற. மெசேஜ் வந்து என்னென்று வந்திருக்கு. நான் இந்த வித்தியாசமான கலர்ஸ் இல்லை காட்டி. அப்ப வாட்? யுவர் ஃபாதர் called.
just before. Your father have called and just before. He will visit here. But he will come and Japavi. And he will visit here with your college fee and clothes for you. அப்ப இங்க பார்த்தோம்னா இந்த வசனம் அப்படியே கேள்வியில இருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இவ்வளவு விஷயமும் இருக்கு. என்ன எப்படி இருக்கு? Your friend's father will visit here with his college fee and clothes for him. இவ்வளவும் அங்க கேள்வியில எப்படித்தான் இருந்தது. அப்ப இங்க நாங்கள் மாற்ற வேண்டியது இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் மாறும். ப்ரோனவுன்ஸ் மாறும், மற்றது அப்படியே இருக்கு. அப்ப நாங்கள் அந்த கேள்வியில இருந்தே இப்போ ஒரு சரியான வசனத்தை கொடுக்க முடியும். அப்ப நான் முதல் சொன்னது ஞாபகம் இருக்கும், போன கிளாஸ்ல ஒரு 2 சென்டென்ஸ் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எழுதுனா லாங்குவேஜை 0 ஆகாம பார்க்கலாம் சொன்னது ஞாபகம் இருக்கு. ஸோ அப்ப அங்க தந்த வசனத்தை வச்சுக்கொண்டே நாங்கள் ஒரு வசனத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அப்படியே போட்டா காப்பி, அதில் கவனமா இருக்கும், ரைட்? அதை நாங்கள் எங்களுடைய ஆன் சென்டென்ஸாக மாற்றோம், அதாவது ஃப்ரெண்டுக்குரிய நோட்டாக மாற்றோம். சரிதானே? ரைட். அப்போ இப்போ மாற்றி இருக்கிறோம். அப்போ இப்போ நாங்கள் லாங்குவேஜை 0 ஆகாமல் பாதுகாத்துட்டோம். அப்போ நாங்கள் இதை கண்டென்ட்டை ஃபுல்லாக கொடுப்போமா இருந்தால் 2 points. அப்போ 2 + 1 all together 3 marks. We can get 3 marks. அப்ப இது ஒரு சிம்பிளான மெத்தட். அப்ப நீங்கள் அதிலே இருந்தே மாத்திரத்துக்கு பழகிக்கொள்ளணும். இது சும்மா சொல்லி சரி வராது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 10 நோட்டாவது நீங்கள் எழுதி பார்க்கணும். அப்ப பார்த்து பார்த்து உங்களுக்கு பரிச்சயமே இருக்கு. அப்ப இங்க பார்த்தா he will take Jaldevi at Jaffna tomorrow morning. அப்ப அவர் நாளைக்கு காலமே ஜால்தேவி ட்ரெயின் எடுக்கிறார் ஜெஃப்னாவில். அப்போ இவன் எடுக்க போய் வரவைக்கு டைம் ஷெடியூல் தெரியும். அப்போ மார்னிங் எத்தனை மணிக்கு வெளிக்கிடுமன்றதெல்லாம் போட தேவையில்லை, போடலாம், அவசியம் இல்லை. அதே மாதிரி பின்னேரம் எத்தனை மணிக்கு அது ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும் அதுவும் இவைக்கு தெரியும். மார்னிங் ட்ரெயின் இல்லை இவன் உடம்புல இருக்கணும். ஸோ இவை அடிக்கடி ட்ராவல் பண்ணி இருப்பினா மாணவடியாக இவைக்கு நல்லா தெரியும். அப்போ அதை மினைக்கட்டு நீங்கள் போட்டு மினைக்கிட தேவையில்லை, ரைட்? அப்ப இங்கதான் முக்கியமானது. இங்க டோன்ட் பாவிக்கிறோம். ஏன் பாவிக்கிறோம்? ஃப்ரெண்டு கட்டாயப்படுத்தி சொல்றோம், ஃப்ரெண்டுக்கு வலியுறுத்தி சொல்றோம். டோன்ட் forget to receive him at Fort Station. மருதானே அல்ல, ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் இருக்குது. எல்லாரும் புது பழக்கம். மருதானையில் கொஞ்சம் நேரம் தான் ட்ரெயின் நிற்கும், ஃபோர்ட்டில் ஆறுதல் இறங்கலாம். ஸோ அவர் ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் மருதானையில் இறங்க மாட்டார். But don't forget to receive him at Fort Station. வேணுமெண்டா ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் அது நீங்கள் சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம். வேர்ட் கணக்கு கூட வரும். இப்ப இவர் தன்னுடைய இயலாமையை சொல்றார். ஏன் சில வேளை ஃப்ரெண்ட் சொல்லலாம், எனக்கு நேரம் இல்லை, நீ போய் அப்பாவை ரிசீவ் பண்ணி கொண்டறிவியோன்னு கேட்கலாம். அப்ப இவர் ஏன் தனக்கு சொல்றாருன்னு யோசிக்கலாம். நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு ஆளுக்காக மெட்டால் ஒர்க் பண்ணுறதுலேயே அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ இவர் அப்படி எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன, அப்போ உங்களுடைய இயலாமை என்ன, நீங்கள் டீம் ஒர்க்குக்கு போகிறீங்க, ப்ரொஜெக்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்கு, போகிறீங்க. ஸோ இங்கே ஐ ஹாவ் டு ஜாயின் வித் மை டீம் டு ஃபினிஷ் மை ப்ரொஜெக்ட் ஒர்க்ஸ். இப்போ நான் என்னுடைய ப்ரொஜெக்ட் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்கு. ஹாவ் டு ஜாயின் வித் மை டீம் டு ஃபினிஷ் மை ப்ரொஜெக்ட். So, I will turn here next week. ஒருகிழமை இப்பதான் வரப்போறேன். அப்ப இந்த மெசேஜ் நாளைக்கு தகப்பன் வரப்போறேன். அப்ப இவர் கட்டாயம் பேர் ரிசீவ் பண்ணோம். அப்ப இப்படி ஒரு நோட். அப்ப இந்த நோட்டே அவரை போனுக்கு கீழே வச்சுட்டு இவர் வெளியில போனார். அவர் வந்த உடனே எப்படியும் போன் எடுப்பார். ஆனா போன் எடுத்ததுல மிஸ் கால் பார்ப்பாரோ என்னவோ தெரியாது. ஆனா இந்த நோட்டை பார்த்த உடனே அவர் எடுத்து தகப்பனோட பிறகு கதைக்கலாம்.
இல்லை இந்த நோட்டை வச்சுக்கொண்டே அவரோட ஃபாதரை போய் ரிசீவ் பண்ணிலும் பண்ணலாம். ரைட்? அப்போ இதுதான் சிச்சுவேஷன். அப்போ இது உங்களுக்கு தேவைப்படும். இங்கே நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சேர்ந்து ரூமில் இருந்து படிக்கிற நேரம் அல்லது ஒர்க் பண்ணுற நேரம், ஒரு குவார்ட்டர்ஸில் உங்களுடைய சக எம்ப்ளாயீஸோடு இருக்கிற நேரம், அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்க பக்கத்து டேபிளில் உள்ளவருக்கு வர மெசேஜ்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மேலதிகாரிக்கு வர மெசேஜஸ் நீங்கள்லாம் ரிசீவ் பண்ணணும், அவருக்கு அதை பாஸ் பண்ணணும்னு இருக்கலாம். அப்போ ஸோ நிறைய சிச்சுவேஷன்ஸ் எங்களுக்கு லைஃப்பில் இதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ எக்ஸாம்ன்றது மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு கட்டாயம் படிக்கணும். அதே மாதிரி இது லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ரைட்? ஓகேயா? இப்போ இன்விடேஷன் நோட் நாங்கள் அடுத்த டைப்புக்கு வர போகிறோம். என்ன இன்விடேஷன்? அது என்ன இன்விடேஷன்? திஸ் இஸ் நாட் an invitation card. இப்போ இன்விடேஷன் கார்டு வேறு, அது நீங்கள் அடித்து கொடுக்கலாம். இப்போ உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் அடித்து கொடுக்குறது வேறு. மெசேஜ் நோட் பாஸ் பண்ணுறது வேறு சிச்சுவேஷன். அப்போ இது நோட் எப்படி ஒரு இன்விடேஷன் நோட் எப்படி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்ப போறீங்க. அப்போ இது நாங்கள் எழுதி அனுப்புவோம், அல்லாட்டி மொபைல் ஃபோன்லேயே அனுப்புவோம். நான் சொன்னேன், இப்போ மொபைல் ஃபோன்ஸில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதால நாங்கள் லாங்குவேஜை பற்றி பயப்படுற இல்லை, தமிழ்ல எடுத்து விளையாடி தள்ளுவோம். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயே அனுப்புகிறண்டாலும் அவருக்கு விளங்குமோ விளங்காதுன்றதால நாங்கள் நேரது தங்கிலீஷில் அனுப்புகிறது. அது என்ன தங்கிலீஷ் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன, தமிழையும் அப்படியே இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புகிறது. அப்போ அதுகளை தவிர்த்து நாங்கள் இனி என்ன செய்யலாம், இன்விடேஷன் நோட் நல்ல கரெக்டான ஃபார்மேட்டில் அக்யூரேட் லாங்குவேஜில் எழுதலாம். ரைட்? அப்போ நான் சொன்னது தான் என்ன, திஸ் இஸ் நாட் அன் இன்விடேஷன் கார்டு. அப்போ இது ஒரு இன்விடேஷன் கார்டு அல்ல. அப்போ நீங்கள் அதில் டிசைன் பண்ணி இதென்று ஒன்றும் வினைக்கிடக்கூடாது. அப்படி வினைக்கெட்டு நீங்கள் செய்தால் அது கார்டு, அது கேள்வி வேறு. அப்போ அது irrelevant-ஆன ஆன்சராக இருக்கும். நீங்கள் 0 மார்க்ஸை தான் பெற வேண்டி இருக்கு. ரைட்? அப்போ இது மிக முக்கியமானது. அப்போ இது நோட் தான். அப்போ இது ஒரு ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் மெசேஜ், அவ்வளோதான். அப்போ இன்விடேஷன் நோட்ன்றதும் மெட்டம் நோட் மாதிரி தான் ஒரு ரிட்டன் பேட்டர்னில் இருக்கிற ஒரு மெசேஜ், அவ்வளோதான். அப்போ இப்போ உங்களுக்கு சிச்சுவேஷன் இங்கே தந்துருக்கு. இது எக்ஸாமிலே அநேகமாக கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான முறைகளில் நிறைவினா நான் இது இப்போ நீங்கள் விளங்கிக் கொள்றதுக்காக பிரித்து 3ஆக போட்டுருக்கு. அப்போ இங்கே சிச்சுவேஷன் இதுதான். என்ன சிச்சுவேஷன்? You have decided to celebrate your 16th birthday. So you want to invite one of your best friends there. இதுதான் இந்த சிச்சுவேஷன். அப்போ இப்போ கீழே இது நீங்கள் மேலதிகமாக வாங்க நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அறிவினா என்னென்ன விஷயத்தை நீங்கள் இந்த இன்விடேஷனில் உள்ளடக்க வேணும். அப்போ அதுக்கு இந்த படிவாக தெரியுது என்ன, யூ வாண்ட் டு ஆஸ்க் ஹிம் டு டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃபார் திஸ் ஆஃபீஸ். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அவர் தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. உங்களோட ஃப்ரெண்டு இதை வந்து ஃபோட்டோ எடுத்து இதை டாக்குமெண்ட் ஆக்கி தரணும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க. இது நீங்கள் குறிப்பிடணும். அதே வேளை யூ வாண்ட் டு இன்வைட் ஹிஸ் ஃபேமிலி ஃபார் லஞ்ச் அண்ட் த ஈவினிங் டீ பார்ட்டி. அப்போ டீ பார்ட்டி தான் காமனாக நடக்க போகுது, ஆனால் ஸ்பெஷலாக ஃப்ரெண்டையும் ஃபேமிலியையும் லஞ்சுக்கும் இன்வைட் பண்ண விரும்புகிறீங்க அடிஷனலாக. சரிதானே? அப்போ இந்த சிச்சுவேஷன் மாதிரியே இப்போ இதில் என்ன ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கணுமெண்டால் அவரை கேமரா கொண்டுற சொல்ல வேண்டியது, கேமரா கொண்டு வர வேணுமெண்டா தான் மரமாக தெரியும். அதே மாதிரி நீங்கள் இப்போ என்ன இப்போ பாட்டு போடுறதுக்கு ஸ்பீக்கர் செட் கொண்டு சொல்லி கேட்கலாம், இல்லை கீபோர்டை கொண்டு வா என்று சொல்லி கேட்கலாம், இல்லாட்டி என்னுடைய டெக்கரேஷன் செட்டை கொண்டு வான்னு சொல்லி கேட்கலாம். ஏதோ பர்த்டே பார்ட்டி தான் செய்ய போறீங்களா அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கேட்கலாம்.
அப்போ அதை அங்கே மென்ஷன் பண்ணி இருப்பினோம் இன்ன விஷயத்தை கேளுங்கோண்டு. அப்படி கேட்க இல்லை என்றாலும் நீங்கள் 50 வேர்ட்ஸ் ஆக்குறதுக்காக சில விஷயங்களை பொருத்தமாக சேர்ப்போம். சரிதானே? அப்போ நீங்கள் அதையும் இதுக்குள்ளே என்ன ஆகணும் இன்க்ளூட் பண்ணி எடுக்க வேண்டி இருக்கு. அப்போ இங்கே அவரை ஃபேமிலியை லஞ்சுக்கு கூப்பிடுறியால் அதோட ஈவினிங் டீ பார்ட்டி. அப்போ அவைக்கு ஃபுல் டே உங்களோட நிற்கணும்ன்றதை தெரியப்படுத்துவேன். அதே நேரம் அவர் ஃபோட்டோ எடுக்கணும் என்பதை தெரியப்படுத்துவேன். அப்போ இப்போ டேட் நாங்கள் எந்த நோட் எழுதுறாலும் உடனடியாக நாங்கள் என்ன செய்யணும் டேட்டை போட்டுக்கொள்ளணும். ஏன்னா அது மிக முக்கியம். சரி, டேட் போட்டுட்டோம். டு ஹூம் யாருக்கு தரேன். அப்போ டியை தரனண்டும் பாவிக்கலாம், இல்லை தரனண்டு நேரடியாகவும் பாவிக்கலாம். இல்லை நீங்கள் தேராண்டு கூப்பிடுறீங்கன்னா தேராண்டும் பாவிக்கலாம். ஏதோ அது நீங்கள் அவரை நீங்கள் கூப்பிடுறீங்களோ அதை போட்டுக்கொள்ளுங்க. ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதுதான் விஷயம். என்ன மாதிரி வந்திருக்கு? அப்போ இங்கே யூ ஹேவ் டிசைடட் டு செலிப்ரேட் யுவர் 16th பர்த்டே இவ்வளவும் கேள்வியில் இருக்கு. இங்கே மை என்றது அங்கே யுவர், இங்கே யூ ஹேவ். சரிதானே? அப்போ அங்கே யூ ஹேவ் டிசைடட் டு செலிப்ரேட் யுவர் 16th பர்த்டே கேள்வியில் இருக்கு. அப்போ அங்கே யூ இங்கே ஐ, ஏன் அங்கே உங்களை விழித்து சொல்லப்பட்டது. I have decided to celebrate your birthday, my birthday. ஆமா, இங்கால on இது நீங்கள் எழுத வேண்டும். on coming Monday. அப்போ அதுக்கு கம்மிங் மண்டே என்றது அவருக்கு அது கிடைக்கிறத பொறுத்து சில வள குழம்பிடுவேன். ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், பிரேக்கெட்டுக்குள்ள டேட் போட்டுக்கொள்றது முக்கியம். டேட் போட்டுக்கொள்றது முக்கியமான விஷயம். சரிதானே? அப்போ எப்போன்றது, அப்போ இந்த கம்மிங் மண்டே வேணுமெண்டா விடலாம். on 27 June 2021 24 மாற்றிக்கொள்ளலாம். இது 21 இருக்கிறது, இப்போ 24 தானே, அது 6 முடிஞ்சது, மாற்றிக்கொள்ளலாம். In my home, where? Answer வந்துச்சு. What? Birthday party. When? 27. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேட் முக்கியமாக போடணும். ஏனென்றா அவருக்கு அது எப்போன்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ரைட்? அப்போ இங்கே பார்த்தோம்னா வாட் 16th birthday celebration. ஓகே. when 27 June 2024. ஓகே. அதில் டைம் தேவையில்லையேன்னா நீங்கள் லஞ்சுக்கும் ஈவினிங் டீ பார்ட்டிக்கும் கூப்பிடுறபடியே அங்கே போட தேவையில்லை. அப்படி போடுறதா இருந்தால் நீங்கள் போடலாம். என்ன I am waiting for you before 11 a.m. and the tea party will be held on evening 5:30. ஏதோ நீங்கள் அது உங்களோட பொறுத்தது போட்டுக்கொள்ளலாம். டைமையும் இதுக்குள்ள மென்ஷன் பண்ணுறதாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணி கொள்ள முடியும். ரைட்? அப்போ இன் மை ஹோம் வேருக்கு நீங்கள் சொல்லிட்டேன். வெனு அங்கே வந்து அப்போ அங்கே வேறண்டெல்லாம் கேட்க மாட்டேன். வெனு, டேட், டைம் அண்ட் வெனு. இது கட்டாயமாக அநேகமான இதுகளில் இது இப்படியான இன்விடேஷன்கள் நோட்டீஸுகளில் இது கட்டாயம் கேட்குற விஷயம். சரிதானே? அப்போ நீங்கள் வென் போட்டாச்சு, வேர் போட்டாச்சு, வாட் போட்டாச்சு, ஹவு எப்படி. அப்போ இந்த ஹவ்வை பார்த்தோம்னா I wish to invite you and your family for lunch and the evening tea party. அப்போ இங்கே கேட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்த நீங்கள் you want to invite your friend and his family என்று இருந்தார். என்ன, your friend and his family என்று இருந்தார். மிச்சம் அப்படியே இருக்கு. for lunch and the evening tea party
அப்படியே கேள்வியில் உள்ளது திரும்ப இருக்கு. அதை அப்படியே கேள்வியில பார்த்து நீங்கள் எழுதலாம். அப்ப இங்க யுவர் ஃப்ரெண்ட் என்றது நீங்கள் யுவர் ஃப்ரெண்ட். அப்ப நீங்கள் எழுதிக்க யூ உன்னையும் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இல்லை ஹிஸ் ஃபேமிலி ஹர் ஃபேமிலி இங்க யுவர் ஃபேமிலியாக மாற்றி போடுங்க. யுவர் ஃபேமிலி ஃபார் லஞ்ச் அண்ட் ஈவினிங் டீ பார்ட்டி ஓகே அப்படியே. இப்ப நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டை எப்படி கேட்குறீர்கள்? ரைட். அப்ப இங்க பார்த்தா நான் இந்த பர்பிள் கலராலே அண்டர்லைன் பண்ணி காட்டுற இவ்வளவு விஷயமும் வந்து நீங்கள் எப்படி உங்களோட ஃப்ரெண்டை ப்ளீஸ் பண்ணி கேட்குறீர்கள். என்ன அவர்ரா இந்த ப்ரோக்ராமை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புறீங்கல்லானே அங்கே கேள்வியில் வந்துட்டது இல்லோ அவரை அது கேட்க சொல்லி உங்களோட ஃப்ரெண்டை கேட்க சொல்லி. அப்போ இங்கே நீங்கள் என்னென்னு கேட்க போறீங்க. அப்போ நாங்கள்ண்டா என்ன கேட்போம்? சும்மா கேட்குறேன்டா கேட்போம் என்ன? யூ மஸ்ட் டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படிதான் கேட்போம். யூ மஸ்ட் டேக் ஃபோட்டோ இல்லாட்டி யூ ஷுட் டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃபார் மீ. அப்போ நாங்கள் எடுப்பில் நீ தான் எடுக்க வேணும், கொட்டாயமாக நீ தான் எடுக்கணும் சொல்லி விட்டுருவோம். இங்கே பாருங்க, அப்போ இது கொஞ்சம் என்ன டீசெண்டாக எழுதுவோம். அப்போ ஐ ஹோப் தட் யூ வில் டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃபார் மீ. இப்போ நான் நம்புகிறேன் நீ என்னுடைய எனக்காக இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்பேன் நான் நம்புகிறேன். அப்போ வந்து எடு. நாங்கள் என்ன சொல்லுவோம்? யூ கம் அண்ட் டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃபார் மீ. நாங்கள் திருத்தைக்குள்ள பேப்பர்கள் உங்களை மாதிரியாக்கள் எழுதிக்க பார்த்தா கூடுதலான ஆக்கள் அப்படித்தான் எழுதுறாரு. கம் அண்ட் டேக் ஃபோட்டோகிராஃப். அங்கே அதில் ஃபார்மி போட்டிருக்கிறபடியா அதையும் சேர்ப்பீங்க. எப்படி? யூ மஸ்ட் கம் அண்ட் டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃபார் மீ இல்லாட்டி ஃபார் திஸ் ஒகேஷன் ஏதோ ஒன்று பாவிப்பில் அங்கே கேள்வியில் உள்ளதை அப்படியே மாற்றுறாரு. தயவு செய்து அப்படி எழுதாதே. ஐ ஹோப் தட் you will take photographs for. அப்படி இல்லையா என்ன எழுதலாம்? Please bring your camera and take photographs for me. Please ஒன்று வேணாம். அப்போ மாஸ்க் சுட்டு அதுகள் ஒன்றும் பாவிக்கிறேன். Right? Please bring your camera and take photographs for me. அப்போ கொஞ்சம் டீசெண்டாக கேட்குறது. இது இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக கேட்கணும். அப்போ அடுத்தது நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. இந்த ஆர்டர் ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம். எப்படி? டோன்ட் ஃபெயில் டு பி ஹியர் வித் யுவர் ஃபேமிலி. குடும்பத்தோடு இங்கே இருக்கிறதுக்கு தவற விடாது. குடும்பத்தோடு இங்கே நிற்கிறதுக்கு தவற விடாதே என்று சொல்லி கேட்குறது. இப்ப யார் எழுதினார்? நான் விஷயம் முடிஞ்சு. அப்ப இந்த நோட்டை பாருங்க. இப்ப நாங்கள் எழுதுறேன்டா என்னென்று எழுதியிருக்கு. என்ன நாங்கள் எழுதுறேன்டா அங்க டிசைடட் டு செலிப்ரேட் மை பர்த்டே அது அங்க வர வழியா எழுதியிருப்போம். இந்த இடத்துக்குள்ள இஞ்சால பிளவிட்டு இருப்போம். என்னண்டு ஐ விஷ் டு இன்வைட் அது முதல்ல எழுதியிருப்போம். இந்த ஐ ஹோப்புக்கு பின்னால நாங்கள் பிளவுற இடம். அப்ப ஃபுல் மார்க் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ரைட். அப்ப இது ஒரு ஃபார்மேட். ரைட். அப்ப இதுதான் அங்கேயாவே எதிர்பார்ப்பேன். அங்கேயாவே கேட்ட விஷயம் டேட் வென்யூ கேட்டிருப்பினா மற்றது என்ன யூ விஷ் வாங்க முதல் கேட்ட கேள்வி தானே. என்ன முதல் நாங்கள் பார்த்த விஷயம் என்ன பார்த்த நாங்கள் you want to ask him to take photographs for this occasion. You want to invite his family for இவ்வளவு அங்கே கேட்கப்பட்ட விஷயம். அப்போ இதுலேயே இங்கே என்ன you may mention அல்லது you can mention you should mention the date time and venue என்று கேட்கலாம். கேட்டிருந்தா நீங்கள் அதை போடுறது. இல்லாட்டியும் டேட்டும் என்ன இது லஞ்சுக்கும் டீ பார்ட்டிக்கும் வந்தபடியே அங்கே டைம் முக்கியப்படாது. ஆனால் டேட் வென்யூ கட்டாயம் கொடுக்கும். when and where, how, எப்படி அவர் ஃபோட்டோ எடுக்க வேணும். அதே நேரம் குடும்பத்தோடு வரணும். லஞ்சிலும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஈவினிங் டீ பார்ட்டியிலும் ஃபங்க்ஷன் பண்ணணும். இந்த பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரைட். அப்போ இதுதான்
இந்த நோட். அப்போ இன்விடேஷன் நோட் என்றது. அப்போ இதுக்கு இதை பற்றி நாங்கள் யோசிச்சு நாங்கள் இதுக்கு ரிப்ளை கொடுக்க வேண்டியது எங்களுக்கு இருக்கு. ஹோமோ இல்லையோ ரிப்ளை ஒன்று கொடுக்க வேண்டும். அப்போ இந்த ரிப்ளையை எப்படி கொடுக்கலாம்? 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று அக்செப்ட் பண்ணி ஓம்பாரம் என்று கொடுக்கலாம். இன்னொன்று ஐயோ என்னால் வர முடியாமல் இருக்கே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொடுக்கலாம். ரைட்? அது சம்பந்தமாக we will meet with the other 2 reply. Right? அப்போ நாங்கள் next class we will meet with the other part of this note. Okay? Goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.